பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தராமே இந்த நாளிலும் நீர் எங்கள் வாழ்விலை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரால் நீதிமான்களாக்கப்பட்ட பின்பு நமது வாழ்வில் எப்படி துன்பங்கள் வரலாம் என்று கேட்கிறீர்களா? அவைகள் எப்படி அவன் வாழ்வில் கர்த்தராலும் கூட அனுமதிக்கப்படலாம் என்று யோசிக்கிறீர்களா? தெரிந்து கொள்வது நல்லதுதான். முதலாவதாக, நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இப்போது உற்சாகத்தோடு கர்த்தர் நமக்கு கிருபையால் தருகின்ற ஒரு ஆத்ம பாரத்தோடு அநேகரை கர்த்தருக்கு ஆதாயம் செய்ய வேண்டும். செய்ய முற்படும் பொழுது சத்துருவானவன் கர்த்தரிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டே நம்மை செயல்பட விடாமல் எதிர்க்க வருவான். இரண்டாவதாக, அந்த வேளையில் நாம் சரியான நிதானிப்பு, ஆவிக்குரிய பலன் இல்லாமல் அவனை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் துன்பங்கள் நேரிடலாம். இதற்கெல்லாம் நாம் பயப்படாமல் அந்த வேளைகளில் நம்முடைய தவறுகள் என்னவென்பதை நிதானித்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தரிடமிருந்து புது பலனை அடைந்து நிற்க ஆரம்பிப்போமே. ஆனால் அவைகளில் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மோடு நின்று காரியங்கள் செய்வதை நாம் பார்க்க முடியும். அவைகள் நமக்கு முடிவில் நன்மையானதாகவே முடியும். இப்படியாக என்னுடைய வாழ்விலே நடந்த காரியத்தை நேற்று தினத்திலிருந்து உங்களுக்கு நான் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். நேற்றைய சாட்சியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய சாட்சியை நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவராக. நேற்றைய தினத்திலே பன்றிமலை பகுதியிலே ஒரு சபைக்கு இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட போன போது கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தியும் ஜனங்களுடைய ஆசைக்கு நான் அந்த நாளிலே இணங்கி அவர்களோடு புறப்பட்டு போனபோது எப்படி விழுந்தேன் என்பதை குறித்து நேற்று நான் சாட்சி கொடுத்தேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து அந்த சாட்சியை கேட்போம். கொடைக்கானலிலே விழுந்த பிற்பாடு அங்கிருந்து என்னை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு வந்து விட்டார்கள். வந்த பிற்பாடு ஒரு 2 நாட்களாக எனது இடது தோள்பட்டையிலே ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. மேலே ஒன்றும் அடி ஒன்றும் இல்லாததால் இது ஒரு சாதாரணமாக விழுந்ததினாலே ஏற்பட்ட ஒரு காரியம் என்று புரிந்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டேன். கொஞ்ச நாள் ஆக, ஒரு 10-15 நாள் ஆக எனது இடது கையை தூக்க முடியாத அளவுக்கு, அதாவது ஆராதனை வேளைகளிலே கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியாதபடியும் ஒரு கையில் மைக்க பிடித்து கொண்டனால கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்ச நாட்களிலே 1 மாதத்திற்குள்ளாக கையை நீட்டி மடக்க சட்டை போட முடியும்
முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு தான் கைகள் செயல்பட்டதே தவிர இடது கையும் செயல்படவில்லை, இடது தோள்பட்டையும் செயல்பட முடியாமல் அந்த கைகளில் இருந்த ஒரு 3 விரல்கள் ஒரு செயல்பாட்டை இழந்ததைப் போல கடைசி 3 விரல்கள். அப்படி ஒரு பிரச்சனை கூட நான் போய்விட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வெறுமனே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நான் பண்ணது தப்பு, நான் புரிந்து கொள்கிறேன். உங்கள் பேச்சை கேட்காம நான் இடம் பார்க்க போனது தப்பு என்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ என்னை பார்க்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் வந்திருந்தார். வந்தப்போ அவர் சொன்னார், என்ன பாஸ்டர் எதையாவது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இல்லை இந்த மாதிரி கொடைக்கானல் விழுந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவர் சொல்லி நான் போனேன். போய் ஆனால் என்ன நினச்சேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தானே இடம் பார்க்க போகிறோம், அதை போய் ஆண்டவர் என்ன பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்வாரான்னு மனுஷர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நான் போகிறது தப்பு இப்போ உணர்ந்து கொண்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், உனக்கு என்ன வயதாகிறது என்று கேட்டார். அப்போ எனக்கு 56 வயது என்று நினைக்கிறேன், 56 இருக்கும் அப்படின்னு சொன்ன. அப்போ சொன்னார், பிரதர் நீங்கள் ரொம்ப நாளாக நிறைய ஃபாஸ்டிங் எல்லாம் வேறு நடத்திருக்கீங்க, நேரத்தோடு சாப்பிடாமலாம் இருந்திருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது சுகர் இருந்ததா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னு. ஒருவேளை போய் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க, சுகர் ஒருவேளை இருந்தால் இந்த மாதிரி கை இந்த மாதிரி ஒரு முரடு கட்டி கொண்டு இந்த மாதிரியாக அப்படியே கை தூக்க முடியாதபடி நிறைய பேர் ரொம்ப வருஷங்களாக கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். போய் ஒரு சின்ன செக்கப் தான் பண்ணிக்கங்களேன், நீங்கள் மருந்து எடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால் முரட்டுத்தனம் பிடிக்காதுங்க. நான் சொன்னேன், பிரதர் நான் மருத்துவர்களுக்கோ மருந்துக்கோ ஒரு நாடு நான் விரோதி கிடையாது, அப்படி மருத்துவர்களை மதிக்காத ஒரு மனுஷன் நான் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இப்போ எனக்கு என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் என்ன கற்றுக்கணும்னு கத்தர் விரும்புகிறாரோ நான் செய்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த நாளிலே இங்கே கீழ்ப்பாக்கில் இருக்கிற ஒரு அதாவது இந்த போன் அண்ட் ஜாயின்ஸ் அந்த மாதிரியான இந்த எலும்பு மருத்துவர் ஒருத்தரை போய் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இதே வார்த்தையை சொல்லி சுகர் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு அது இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. சில சுகருடைய சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி உள்ளம் பாதம் கால் உங்களுக்கு எரியுமா அப்படி இப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ரொம்ப நாளாக எரியுதே அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. தண்ணி ஊற்றிக்குவேன் காலில் அப்படின்னு. ஐயோ பாஸ்டர் கொஞ்சம் தயவுசெய்து, ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், அவர் என்ன பண்ணுங்க, நீங்கள் தயவுசெய்து போய் ராயபுரத்தில் ஒரு விஸ்வநாதன் கிளினிக்னு ஒன்று இது டயபெட்டிக் சென்டர் இருக்குது, அங்கே போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு கிடையாது என்று சொன்னார். நான் முதல் 2-3 நாள் போகவே இல்லை. ஐயோ நம்ம போக வேணாம், இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், போது என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். உன் ஹெல்த் உனக்கு முக்கியம்னு சொன்னதுனால கத்தருக்கு நம்ம இனிமேல் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது என்று புறப்பட்டு போன போது அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 5 வருடங்களாக சுகருக்குண்டான நிறைய உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்த போதிலும் கூட இது ஒரு அன்ட்ரீட்டட் சுகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிகிச்சை பெறாத ஒரு சர்க்கரை வியாதி போல உங்களுக்கு கூட நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் இந்த கை இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சொன்னார், நான் தான் உன்னை சிக்ஷித்து கொண்டிருக்கிறேன். இப்போ பாரு, உனக்கு தீமையாய் நீ நினச்ச அந்த கீழே விழுந்தது, அப்படி நீ கீழே விழலைன்னா இன்னைக்கு உனக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன வியாதியினுடைய ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியாமையே போயிருக்கோம். ஸோ கீழே விழுந்தது கூட உனக்கு நல்லது தான். அதனால் அந்த தீமையை கூட உனக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், நன்மையாய் மாற்றி இப்போ உன்னுடைய சரீர பிரச்சனை என்ன என்பதை உனக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறேன். அதனால் பயப்படாமல் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள் என்று கர்த்தர் அந்த நாளிலே சொன்னார். எனக்கு அறிஞர்களே, நிறைய நேரத்தில் நமக்கு அவ்வப்போது ஏற்படுகிற, அதாவது நம்முடைய தவறுதலினால் வருகிற சில காரியங்களை குறித்து நாம் தான் தவறுக்கு காரணமாக என்பதை புரிந்து கொள்ளாதபடி ஐயோ அப்படி நேர்ந்து போச்சே நம்ம கஷ்டப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நாம் இருக்கும்போது, விசுவாசத்திலே தவறுதலான சில காரியங்களை நாம் செய்தாலும் கூட அதற்குண்டான ஒரு சிக்ஷையை நமக்கு தந்து அதன் மூலமாக அதே நமக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து நமக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நான் விழுந்தது ஒரு விதத்தில் நன்மை தான். விழுந்ததுனால தான் இப்போ எனக்கு சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை நான் பார்த்து அந்த நாளில் என்னை சரி செய்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பிற்பாடு என்ன பாஸ்டர் நடந்தது, அந்த கை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ சந்தோஷமாக 2 கையையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக ஒரு அற்புதமான சுகத்தை எனக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்பதை வருகிற நாளிலே நாம் சாட்சியாக கேட்போம். இந்த சாட்சிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விளையிலும் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் எப்படி தீமையை நன்மையாய் மாற்றி கொடுத்தீர் என்று இந்த நாளிலே சாட்சி கொடுக்க நீர் தந்த கிருபையான தருணத்திற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும்
நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளை தினத்தில் நாம் ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானவர்களே.